நன்றி திரு நேரு அண்ணா அவர்களே. அடுத்து இங்கே பரிசுகள் வழங்கும் வைபவங்கள் நடைபெற உள்ளது. ஆகவே நான் உங்கள் விதியாக கேட்டுக்கொள்வது 3 விடயம். ஒன்று, இங்கே அவர்கள் 3ஐயும் கூறியுள்ளார்கள். அதாவது இந்த நூல் நிலையம் பற்றி நீங்கள் அனைவரும் எங்கள் இணையதளங்களில் சென்றீர்கள். அதற்கான உங்களாலான உதவிகளை தயவு செய்து, அதாவது நூல்களாகவோ பணமாகவோ இன்னும் அங்கே பல காசுகள் தேவைப்படுகின்றன அதை கட்டி முடிப்பதற்கு. அதனையும் அடுத்ததாக நீங்கள் அனைவரும் இந்தியாவிலே பல தளங்கள் உள்ளன. எங்களுக்கு ஒரே ஒரு தளம், எங்கள் மக்களுக்கு ஒரே ஒரு தளம் ஈழத்து சிதம்பரம். அதற்கான நித்திய பூசைக்கான விண்ணப்ப படிவங்கள் அங்கே உள்ளன. தயவு செய்து உங்களது பிறந்த நாளிலோ, உங்களது பிள்ளைகளது பிறந்த நாளிலோ, அல்லது உங்களது யாராவது மறைந்த அவர்களது ஞாபகார்த்தமாகவோ ஒரு நாள் பூஜையை நீங்கள் எடுத்து செய்வதற்கு உங்களுக்கு இங்கே 50 பவுன்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் அந்த கோயிலுக்கு கொடுக்க போகின்றீர்கள். இன்றைக்கு எத்தனையோ பல கோடி மக்கள் அங்கே திருவிழாவுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு புனித புண்ணிய பூமி ஈழத்து சிதம்பரம். அதாவது என்று சொன்னாலே இன்றைக்கு பல பேர் வாயில் வைக்கக்கூடிய ஒரு தலம். அதாவது இன்றைக்கு இவ்வளவு இன்னல்கள் மத்தியிலும் எங்களது கார்னூர் மக்கள் அங்கும் சரி இங்கும் சரி பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பல இன்னல்கள் மத்தியில் என்று உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. பல மக்கள் பல இடங்களில் எத்தனையோ இன்னல்கள் மத்தியில் அடிவிட்டார்கள். இதுவரைக்கும் கார்னூர் மக்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளார்கள் என்றுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு அந்த ஈழத்து ஐயன் ஆண்டிகணி ஐயன் சிவபெருமான் தான் என்று உங்களுக்கு இன்று வரைக்கும் எங்களை காத்துள்ளார். ஆகவே தயவு செய்து இந்த விண்ணப்ப படிவங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி கொடுக்க முடியாதவர்கள் நிர்வாகத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு நாள் பூசை 50 பவுன் மட்டுமே. இன்றைக்கு அந்த கோயிலுக்கு பல கோடி ரூபாய் செலவில் அங்கே நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதனை நீங்கள் சொல்லுங்கள். 3ஆவதாக பிரித்தானியா காரை நடன சங்கத்தி கட்டுவோம். அதையும் ஒரு தூரம் மனதில் கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்கள் அனைவரையும் நன்றி கூறி இங்கே பரிசுகள் வழங்கல், இந்த சர்டிபிகேட் வழங்கல் நிகழ்வு நடைபெற உள்ளது. அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக ஆண்களுக்கான 50 மீட்டர் ஓட்ட போட்டிக்கான 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடமுக்கான பரிசுகளை வழங்குவதற்கு செல்கின்றோம். இதற்காக நாங்கள் இன்றைய பிரதம விருந்தினர் திரு சரவணபெருமாள் அண்ணா அவர்களை அழைக்கின்றோம். மறுபடியும் ஆண்களுக்கான 50 மீட்டருக்கான ஓட்டம் போட்டிக்கு 1ஆம் இடம் வென்றவர் தினேஷ் தர்மராஜா. அடுத்தது 94ஆம் இலக்கத்தில் கொண்ட சரதேஷ் குணேந்திரன். சர்தோஷ் குணேந்திரன் 194ஆம் நம்பர். அடுத்ததாக அஸ்வின் லோகதாசர் இலக்கம் 107. முதலாம் இடம் தினேஷ் தர்மராஜா. இலக்கங்கள் வாழ்த்துக்கள். இரண்டாம் இடம் செல்வன் சர்தோஷ் குணேந்திரன். மூன்றாம் இடம் செல்வன் அஸ்வின் லோகதாசர். தேர்வை வடிவாக சுத்தி பிடிக்க சொல்லி அடுத்தது
ஆண்களுக்கு 50 மீட்டர் ஓட்ட போட்டி. முதலாம் இடம் செல்வன் லக்ஷ்மிகன் ஹேமா, இலக்கம் 296. செல்வன் லக்ஷ்மிகன் ஹேமா. எங்கே உங்கள் தரவரிசை? இரண்டாம் இடம் செல்வன் சரதோஷ் குணேந்திரன். மூன்றாம் இடம் செல்வன் கயன் கமலன். உங்கள் அனைவரையும் இச்சிறுவர்களுக்கு கரவசத்தை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாம் இடம் செல்வன் லக்ஷ்மிகன் ஹேமா, இடம் சரதோஷ் குணேந்திரன், இடம் செல்வன் கயன் கமலன். நன்றிகள். பெண்களுக்கான 50 மீட்டர் ஓட்ட போட்டி 147 ஜனனி தேவராஜா அவர்களை நாங்கள் இங்கு அழைக்கின்றோம். பெண்களுக்கான 50 மீட்டர் ஓட்ட போட்டி. வழங்குவதற்கு இங்கே நான் இளைப்பாறிய புலவர் பூர்ண மைனாதினான் அவர்களை தயவு செய்து அழைக்கின்றேன். பரிசுகள் வாங்குவவர்களை கூடிய அளவிற்கு சீக்கிரமாக வருமாறு அழைக்கின்றோம். எங்களுக்கு இங்கு நேரம் போதாமை காரணத்தினால். மற்றது இங்கு இருக்கும் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாம் இடம் அஞ்சனா ரவீந்திரன், இலக்கம் 131, பெண்களுக்கான 50 மீட்டர் ஓட்ட போட்டி. இரண்டாம் இடம் செல்வி அஞ்சனா ரவீந்திரன், இடம் செல்வி கிஷான், இலக்கம் 112. இதுல முட்டாங்க ஆடுது முட்டாங்க. இடம் பெற்ற அஞ்சனா ரவீந்திரன் அவர்கள், இலக்கம் 131, அவர்களையும் அழைக்கின்றோம். செல்வி ஜனனி தேவராஜா அவர்கள். மற்றது மூன்றாம் இடம் செல்வி கிஷானி காந்தரூபன் அவர்கள். இருவருக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்டர் 9 ஆண்களுக்கான 50 மீட்டர் ஓட்ட போட்டி. அதற்கு முதலாம் இடம் செல்வன் அஸ்வின் ஞானேஸ்வரன், இலக்கம் 117. இரண்டாம் செல்வன் மாதவன் தர்மராசா, இலக்கம் 145. மூன்றாம் இடம் செல்வன் ரஜீவன் விக்னேஸ்வரன், இலக்கம் 196. பெற்றோர்களை தயவு செய்து உங்கள் கரவசங்களை கொடுங்கள். முதலாம் இடம் செல்வன் அஸ்வின் ஞானேஸ்வரன்,
இரண்டாம் இடம் செல்வன் மதுசன் தர்மராசா, மூன்றாம் இடம் செல்வன் ரஜீவன் விக்னேஸ்வரன். மூவருக்கும் எனது வாழ்த்துக்கள். மறுபடியும் நாங்கள் அண்டர் 6 பெண்களுக்கான 50 மீட்டர் ஓட்ட போட்டி. அது இரண்டாம் முறை சென்ற பொழுது முதலாம் இடம் பெற்ற இலக்கம் தான் நம்மிடம் இருக்கின்றது. அவரது பெயர் தெரியவில்லை. தயவு செய்து இந்த இலக்கத்தை தெரிந்து கொண்டால் மேடைக்கு வந்து முதலாம் இட பரிசை எடுத்துக் கொள்கிறோம். இலக்கம் 271. இரண்டாம் அனுசிகா சிவாசுதன். பெண்களுக்கான 50 மீட்டர் ஓட்ட போட்டி. மூன்றாம் இடம் செல்வி தெனுகா ஸ்ரீதரன். செல்வி தெனுகா ஸ்ரீதரன் மூன்றாம் இடம். பெற்றோர்கள் தயவு செய்து தங்களது பிள்ளைகளை எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து இரண்டாம் முறை அந்த 6 வயதுக்கு